ஹாய் வெல்கம் டு சந்தியாஸ் டைரி. சந்தியாஸ் டைரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாம்பார் பொடி தான் ரொம்ப டேஸ்ட்டாக கம கம ஸ்மெல் வரதுக்காக சாம்பார் பொடி வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொடியை வச்சு நீங்கள் சாம்பார் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி விதை, கருவேப்பிலை, வெந்தயம், மிளகு, சீரகம் இங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இருக்கு சீரகம். அப்புறம் வந்து மிளகா. என்கிட்ட வர மிளகா இல்லை, நீட் நீட்டாக இருக்கும்ல அந்த மிளகா இல்லை, குண்டு மிளகா தான் இருக்குது. குண்டு மிளகா வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் கம்மியாக தான் போட போகிறேன். உங்களுக்கு வந்து வர மிளகாவும் காஷ்மீர் மிளகாவும் குறைச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கலரும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும் ஹெல்த்துக்கு. ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து கடாயில் போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கடாய் மிதமாக சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். மொத்தமாக கூட கொட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தனித்தனியாக கொட்டணும் அவசியம் இல்லை. ஒன்றா கொட்டிக்கோங்க. சும்மா அப்படி கலந்து விடுங்க. நம்மள மாதிரி லேடிஸ்க்கு தீயில கை விட்டது பெரிய விஷயமா இருக்காதுல்ல. அப்படி கலந்து விடுங்க சூடாற வரைக்கும். ரொம்ப நாள் கலக்காதீங்க, அப்புறம் கரண்டி வச்சு கலந்து விடுங்க, கை வந்து வெந்துடும். இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையுமே கடாயில் வந்து இது மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டாம், சும்மா மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. தீ கூட ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்தெடுத்துடுங்க. அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். நம்ம போட்டிருக்க எல்லாத்துக்கும் கலர் மாறினா மட்டும் போதும். ரொம்ப கலர் செஞ்சாலும் அவசியமே இல்லை, கொஞ்சமாக கலர் மாறினாலே போதும். அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இதுக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்லலைல்ல, இப்போ நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்து சாம்பார் பொடி வந்து நம்ம நிறைய செஞ்சு வச்சோன்னா 6 மாதம் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா. எனக்கு அந்தளவுக்குலாம் தேவையில்லை. எனக்கு உடனே உடனே செஞ்சு பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து 3 ஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பு 1 1/2 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகு, சீரகம் எல்லாமே ஆஃப் ஆஃப் ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக 1/4 ஸ்பூன் போடுங்க. இந்த அளவே போதுமானதாக இருக்கும். வரமிளகா மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்பப்போ செஞ்சு சமைப்பீங்கன்னா இந்த ஸ்பூன் அளவு ஓகே. எனக்கு ரொம்ப நாள் வேணும்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டி நம்ம வீட்டில் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு 3 குழிக்கரண்டி கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 கரண்டி கடலைப்பருப்பு, 1 கரண்டி துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் அது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அளவு மாற்றிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இல்லாமல் போயிடும். ஓகே? சரி, இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்குனதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மிளகா எடுத்து வச்சுருந்துருக்கோம்ல, மிளகா வதக்கிக்கோங்க அதில் போட்டு. குண்டு மிளகாவாக இருந்துச்சுன்னா கம்மியாக போடுங்க, கூட காஷ்மீர் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட காஷ்மீர் மிளகா தூள் தான் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். வர மிளகா என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, அதனால் அந்த குண்டு மிளகாவே போடுறேன். குண்டு மிளகா காரம் அதிகமாக கொடுக்கும், ஸோ அதை கொஞ்சமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு எண்ணெயில் போட்டு வதக்குறோன்னா இந்த மிளகா வந்து சீக்கிரமாக மிக்சியில் அரைப்படாது. எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா ஈஸியாக வதங்கி அரைப்பட்டுடும். அதுக்காக தான் எண்ணெயில் போட்டு நம்ம வதக்குறோம். வதக்கி வச்சது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்க, ஆப்ஷனல் தான். எனக்கு அரிசி மாவு பிடிக்கும் போட்டால், ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும் சொல்லுவோம். டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கலாகவே கிடைக்கும். சில பேருக்கு அரிசி மாவு பிடிக்காது, வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ். பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ எப்படி அரைச்சிருக்கோம் பார்ப்போம். நைஸ் பவுடராக வந்துருச்சு, ஃபைன் பவுடராக இருக்குது. ஓகே, இது மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
பால் பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுதான் நீங்கள் ஆட் பண்ணிக்க. இப்போ என்கிட்ட அதுவும் இல்லை. ஸோ நான் இந்த பொடி தான் யூஸ் பண்ணுறேன். இது போட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பால் பெருங்காயம் இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணாமல் எண்ணெயில் ஒரு வாட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க.